வெல்கம் டு மை சேனல் திரள். இது சஷ்டி சீரீஸ் டே 1. சஷ்டி டைமில் நிறைய பெண்கள் கோயிலுக்கு போவாங்க. கோவில்னாவே நமக்கு உடனே சாரியில் தான் போகணுன்னு தோணுது இல்லையா? அதை இன்னும் ப்ளீட் பண்ணி கட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த சீரீஸ். இந்த வீடியோவில் 10 மினிட்ஸில் எப்படி நம்ம சாரீ ப்ளீட் பண்ணலான்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பல்லு போர்ஷன் ப்ளீட் பண்ண ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ வச்சு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பல்லு போர்ஷன் ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொறுமையாக ஒவ்வொரு ப்ளீட்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணுங்கள், நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அயனிங் டேபிள் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் கையிலேயே பொறுமையாக பண்ணி தரையில் வச்சு கூட அயன் பண்ண முடியும். இப்போ நம்ம செஸ்ட் போர்ஷன் அயன் பண்ணலாம். இந்த இடத்த நல்லா கவனிங்க. நமக்கு எவ்வளோ தூரம் கவர் ஆகணுமோ அவ்வளோ ப்ராடாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். செஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாமே ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்த ஃபோல்டு நான் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம சாரீ கட்டும்போது பின்னாடி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு, கரெக்டாக நம்ம பாடியில் ஃபிட் ஆகிறதுக்காக தான் நம்ம இங்கே அயன் பண்ணுறோம். இந்த சாரீ ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாரீ. இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாமே ப்ளீட் பண்ணால் இன்னும் அழகாக கட்ட முடியும். ஒர்க்கிங் உமனுக்கு ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ காட்டன் சாரீ சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். சென்டர் ப்ளீட்ஸில் ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 7 to 10 இன்ச்சஸ் கேப்பில் மறுபடியும் பின் பண்ணி எடுத்துக்கணும், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி. இந்த சென்டர் ப்ளீட்ஸ் நான் நார்மல் ப்ளீட்ஸாகவே பண்ணிக்கிறேன். ஃபுல் டே நம்ம சாரீ கட்டிகிட்டு இருக்கும்போது சென்டர் ப்ளீட்ஸ் ஃப்ளஃபியாக இருக்கிறத விட நார்மலாக வச்சு அயன் பண்ணும்போது தான் அதோடய ஃபோல்டிங் கலையாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒர்க்கிங் லேடிஸ்க்கு அயன் பண்ணும்போது ப்ளீட் பண்ணும்போது இது நல்ல சாய்ஸாக இருக்கும். சென்டர் ப்ளீட்ஸில் கீழே அரேஞ்ச் பண்ணும்போது மேலே விட கொஞ்சம் ப்ராடாக வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி எடுத்து வைக்கும்போது நல்லா அழகாக விசிறி மடிப்பு மாதிரி வரும். அவ்வளோதாங்க ப்ளீட்டிங். இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி அயன் பண்ணி நல்லா பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் சாரியாக இருந்தாலும் அழகாக கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சாரீ கட்ட தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலர் வேர், ஆஃபீஸ் வேர்லாம் ப்ளீட்டிங் மட்டும் இல்லை, பின்னிங்கும் நாங்கள் பண்ணித்தரோம். ஆஃபீஸ் வேர், ரெகுலர் வேர்க்கு பல்க் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுக்கிறோம், அதுவும் ஆஃபர் ப்ரைஸில். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம திரளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்டிங் இருக்குது. ப்ரைடல் ப்ளீட்டிங், டபுள் சாரீ ப்ளீட்டிங், லெஹங்கா டைப் ப்ளீட்டிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. திரளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரியை நம்மக்கிட்ட சென்ட் பண்ணுங்கள், ப்ளீட் பண்ணுங்கள், அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.